அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 12/3/2024. இன்னைக்கான ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுக்க போகிற சார்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இந்த 2 சார்ட்லேருந்து தான் நம்ம ஏபிசி 3 டிஜிட்டல் ஆல் போர்டு கெஸிங் தரோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். நேற்று என்ன ரிசல்ட்டு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 420 764 420764. இதுதான் ரிசல்ட். நம்ம கெஸ்ஸிங் போர்டில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தோன்ட்டு பார்க்கலாம். நேற்று நம்ம கெஸ்ஸிங் போர்டில் கொடுத்த ரிசல்ட்டு இதுதான். ஏபிசி 3 டிஜிட்டல் ஆல் போர்டு நம்ம கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன கொடுத்ததில் என்ன பாஸ் பண்ணியிருந்தோன்னா 7 பாஸ் பண்ணியிருந்தது. ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருந்தோம். 4ம் இங்கே நேற்றே சொல்லி கொடுத்துருந்தோம். பாஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு கெஸ்ஸிங்கே 3 டிஜிட்டலுக்குள்ளே கொண்டு வந்துடும். நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அடிப்படும். ஆனால் எந்த போர்டில் வரும்னு எக்ஸிட்டடாக கரெக்டாக கெஸ்ஸிங் பண்ணி உறுதிபூர்வமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால் முடிஞ்ச வரையில் கொடுக்குற நம்பர்ஸில் இதெல்லாம் கேதர் பண்ணி கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு நல்ல வின்னிங் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நான் ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தேன். இதை வச்சு ஒரு வின்னிங் பண்ணியிருக்க முடியும். சரி, வாங்க அடுத்த கட்ட முயற்சிக்கு போகலாம். நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்பர் ரிசல்ட் 764. இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ரிசல்ட்டை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சோம். ஆனால் ரிசல்ட்டை மாற்றி இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 7-6 இங்கேயும் அடிப்படுறதுனால இந்த ரிசல்ட்டை டோட்டலாக இங்கே மாற்றிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 640 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆங்கிள் 640 வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா 640. இங்கே பாருங்கள் 760 760 764 764. இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ரிசல்ட் எடுத்துருக்குறாங்க. ஏபிசி ஆப்ஷனுக்குள்ளே நம்ம ஏ போர்டில் ஃபஸ்ட்டு நம்பராக 5 எடுக்கிறோம். ஏன் 5 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 875 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 65 வரவும் வாய்ப்பு இருக்குது, 75 வரவும் வாய்ப்பு இருக்குது, 05 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 05 வந்திருக்கு, 05 வர வாய்ப்பு இருக்குது, 75 வரவும் வாய்ப்பு இருக்குதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம 5 எடுத்திருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 9 தான் எடுக்க போகிறோம். ஏன் 9 எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 879 வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 79 வரவும் வாய்ப்பு இருக்குது, 879 வரவும் வாய்ப்பு இருக்குது, 409 வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால செகண்ட் ஆப்ஷனை 9 எடுக்கிறோம். இது நம்மளுடைய கெஸ்ஸிங். ஏன்னா இதுவே அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துகிற நம்பர்ன்றதுனால இதை எடுக்கிறோம். இதை தாண்டி 81 திரும்பவும் 8 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுனால உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்துடுறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பி போர்டில் போயிடுவோம். 876 இருக்குது, 666 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 00 00 88 77 இருக்குது. மூணாவது ஆப்ஷன் ஏ போர்டில் 6 வருமானு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக 6 எடுப்பான்றது ரொம்ப கம்மியான சாய்ஸ் தான் இருக்கும். மந்த்லி சார்ட்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம 6 எடுத்திருக்கோம். ஏன்னா 766 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 8766 ஒரு ஆப்ஷன் இருக்குனால நம்ம 6 வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக பி போர்டில் எடுக்கிறோம். செகண்ட் ஆப்ஷனாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வர வாய்ப்பு இருக்குது. ஏன் 2 எடுக்கிறோன்னா 042 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 042 இங்கே பார்த்தீங்கன்னா 640 ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 042 வரலாம், இல்லை 62 வரலாம், இல்லைன்னா 762 வரலாம். 762ன்ற ஒரு ஆப்ஷனில் வரலாம். 762ன்றதால 2 எடுத்துருக்கோம். சரி, வாங்க சி போர்டுக்குள்ளே போய்டும். சி போர்டுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா 00 இருக்குது, 0049 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0049 வர வாய்ப்பு இருக்கிறதுனால 9 ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். செகண்ட் ஆப்ஷனாக என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் எடுக்க போகிறோம். ஏன் திருப்பி 2 எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 042ன்னு இங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 2 எடுக்கிறோம். இதை தாண்டி இது வரைக்கும் போர்டுக்குள்ளேயே வராத ஒரு நம்பர் வந்து
மந்த்லி சார்ட்டுகளில் நமக்கு தென்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 சீபோர்டுக்குள்ளே வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதையும் பயன்படுத்தி உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே பயன்படுத்தி விளையாடுங்க. இதை தாண்டி 0வும் ஆல் போர்டுக்குள்ளே ஏபிசி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்துங்க. இதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே பட்டா எடுத்து விளையாடுங்க. ஆனால் சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லிட்டோம், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நம்ம 3 டிஜிட்டலுக்குள்ளே போயிடுவோம். நம்ம 3 டிஜிட்டலில் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருக்கிற நம்பர்ஸையும் சேர்த்து தான் நம்ம ஒரு 3 டிஜிட்டல் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இருந்தாலுமே என்ன தான் செக் பண்ணாலுமே போர்ட்ஸு நிச்சயமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறது உறுதிபூர்வமாக இல்லை, அவங்க கொடுக்குறது தான் உறுதிபூர்வம். அதுக்காக கெஸ்ஸிங் அடிப்படையில் நான் உங்களுக்கு சந்தேக நம்பர்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்குள்ளே இந்த நம்பரை வச்சு என்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து ரிசல்ட்டை வின் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சரியாக இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுடுங்க, கட்டாயமே இல்லை. ஆல் போர்டில் நான் 09 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏபிசிக்குள்ளே இந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 நிச்சயமாக வரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் கருதுறன்றதுனால 0 கொடுத்துருக்கேன். 9 அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா 2 போர்ட்ஸ்லேயும் 9 தான் வருதுன்றதுனால நான் 9 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.